K. Kanishka from 9th standard. வாய்ப்புகள் தானாக முயற்சிக்கும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அவ்வாறு நான் முயற்சித்த போது எனக்கான வாய்ப்பை தோற்றுவித்த அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே கனிஷ்கா ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்குமே அஞ்சாத நெறிகளும் ஞான செருக்கும் இருப்பதால் தான் செம்மை மாற திரும்புவதில்லையாம் என்ற வரிகளிலிருந்து பாரதி கண்ட புதுமை பெண்களை அறிய முடிகிறது. அதாவது காலம் காலமாக பெண் இனமானது சில ஆண் அதிகாரங்கள் நிறைந்தவர்களால் இன்னல்கள் பலவற்றை அனுபவித்து வருகின்றன. இது சமூக முன்னேற்றத்திற்கு தடைகளாய் அமைகின்றது என்பதை நன்குணர்ந்தார் பாரதியார். இதைத் தொடர்ந்து தம் எதிர்பார்ப்பு, ஏக்கம், கனவு, கற்பனை, வேக்கை ஆகிய அனைத்தும் கலந்த கற்பனை வடிவம்தான் புதுமை பெண் ஆகும் என்றார். இவர் ஒரு புதுமை பெண் என்கின்ற அக்குனி குச்சினால் தான் இந்த சமூக இன்னல்கள் துடைக்கப்படும் என்று எண்ணி புதுமை பெண் என்கின்ற கனவு வடிவத்தினை தனது கவிவரிகள் மூலம் வரைந்தார். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, சுதந்திரம் பறிக்கப்பட்டது, குழந்தை வயதில் திருமணம் செய்து தரப்பட்டது, கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறும்படி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து பெண்களுக்கு கல்வி உரிமையும் சுதந்திரமாக வாழும் உரிமையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாழ்கின்றன என்ற சிந்தனையின் விதையை பாரதி விதைத்தார். இதை 2 வரியில் அற்புதமாக சொன்னார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று. பெண்மை புரட்சி மருத்துவர் முத்தலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். பெண்மை சிறப்பு ஸ்டார்ஸ் ஆஃப் கேஸ்கேட்டர். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். பெண்மை சிறப்பு சாவித்ரிபாய் புலே 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். 1997 ஆண்டு பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. சாரதா சட்டம் எதற்காக நிறைவேற்றப்பட்டது என்று தெரியுமா? பெண் முன்னேற்றத்திற்கு தடைகளாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 ஆண்டு சாரதா சட்டம் நிறைவேற்றப்பட்டது. வானூர்தியை செலுத்தலும் உலகையும் கடலையும் அளத்தலும் போன்ற எச்செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளும் அவர் விடுதலைக்கான உள்ள செயல்களும் அவரே செய்தல் மிக அவசியம். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வி அறிவில்லாத பெண் தன் வாழ்வில் என்றுமே ஒளிர மாட்டார். சமைப்பது, வீட்டு வேலை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கு உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை தமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்நன்னாளை காண்போம். தற்போதைய காலத்தில் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் நிற்க அச்சப்படுகின்றனர். பெண்களை போற்றும் பூமி இது. அதனால் தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம், பூமியை பூமா தேவி என்கிறோம், நீரை கங்கா தேவி என்கிறோம், கல்வியை சரஸ்வதி என்கிறோம், சோற்றை அன்னம் என்கிறோம், ஒளியை கூட ஜோதி என்கிறோம். இவ்வளவு ஏன் உலகோர் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்றே அழைக்கிறோம். ஆனால் பெண்களுக்கென உள்ள உரிமைகள் தர மறுக்கப்பட்டன. அதற்காக போராடி உரிமைகள் மீட்ட நாள் தான் மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் தினம். இது அக்காவுக்கான தான், அம்மாவுக்கான தினம், தங்கைக்கான தினம், மங்கையருக்கான தினம், அனைத்து மகளிருக்குமான தினம். எனவே உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் வீட்டு வேலை சிறப்பாக கூறியதற்கு மிக்க நன்றி கனிஷ்கா.